ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு முட்டைத்தொக்கு பண்ணலாம். வித்தியாசமான முட்டைத்தொக்கு கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது கூடவே ஒரு கதையும் கேட்டுக்கோங்க. இந்த கதையோட பேர் வந்து எருது பால். வாங்க அந்த கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு அரசர் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, ஏன்ப்பா எல்லா பாலும் கிடைக்குது இந்த உலகத்தில், எருது பால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மந்திரிக்கோ என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு நாட்டோட அரசர் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? முடியாதுன்னு சொன்னாலும் தலையை வெட்டிடுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓ கிடைக்குமே அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா கிடைக்குமா? ஆமாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கிடைக்கும் அப்படின்னு சொல்லு சார். சரி அது சரி எனக்கு கொண்டு வந்து காட்டு, எனக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை அதுக்கு வந்து ஒரு மாதம் எனக்கு டைம் வேணும், ஒரு மாதம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எருது பால் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மந்திரி சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதம் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அனுப்பிவிட்டு ஒரு 20 நாள் கழிஞ்சு ஒரு நாள் நல்ல நிலா வெளிச்சத்தில் அரண்மனையில் அந்த ராஜா தூங்குவார்ல, அங்கே வந்து ஒரே டமால் டமால் டமால்னு சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தா துணி மோதி மோதி துவைக்கிற சத்தமாக இருந்துச்சு. ராஜாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இப்படி எங்கே இவ்வளோ தூரம் அரண்மனைக்குள்ளே வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும், துணி துவைக்கிறாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எழுந்து சிப்பாய்களை கூப்பிட்டு யார் அது அப்படின்னு போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா வராங்க. வந்து நிற்கிறாங்க. அப்போ அரசர் கேட்குறாரு, என்னம்மா உனக்கு பைத்தியமா? இங்கே வந்து துணி துவைக்கிறேன், அதுவும் இந்த நேரத்துக்கு வந்து அரண்மனைக்குள்ளே துணி துவைக்கிறேன், எப்படி நீ அரண்மனைக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை எங்கள் வீட்டுக்கார் இங்கே தான் வேலை பார்க்குறாரு, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா வெளியில் துவைக்காமல் இங்கே எதுக்கு வந்தேன்னு சொன்னேன். எனக்கு வெளியிலலாம் துவைக்கிறதுக்கு பயமாக இருக்குது இந்த ராத்திரியில். ஆமாம் சரி ராத்திரியே துவைக்கிறேன், நீ பகலில் துவைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறார். இல்லை அரசரே, நான் பகலில் துவைப்பேன், எனக்கு பகலில் நிறையா வேலை இருக்குது அப்படின்னு. என்ன வேலை? அந்த மாதிரி வேலை உனக்கு? எங்கள் வீட்டுக்கார் குழந்த பிறந்திருக்கு, நான் அந்த தாயையும் குழந்தையும் பார்த்துக்கணும், அவங்களுக்கு வேண்டியது செய்யணும், எனக்கு பொழுதணிக்கும் நிறையா வேலை இருக்குது, அதனால் ராத்திரி தான் எனக்கு டைமு, அதனால தான் நான் துணி துவைக்க வந்தேன். ஏன் அரண்மனைக்கு வந்தேன்? நான் வெளியில் துவைக்கிறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு, அரண்மனைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்கும், அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அரசருக்கு ஒரே ஷாக் ஆகி போகுது. என்னம்மா இது அதிசயமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காருக்கு குழந்த பிறந்திருக்குன்னு அப்படின்னு. ஆமாம்மா, எங்கள் வீட்டுக்காருக்கு குழந்த பிறந்து இன்றைக்கி 15 நாள் ஆகுது, அதுக்காக தான் நான் இப்படி வந்தேன். இல்லைம்மா நீ சொல்கிறத நம்பவே முடியலையம்மா, யாருக்கான ஆம்பளைக்கு குழந்த பிறக்குமாம்மா, என்னம்மா இது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன் முடியாது? எருது பால் கறக்கும்போது ஆம்பளை குழந்த பிறக்கலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறான். அப்போ தான் அந்த அரசருக்கு உரைக்குது, நம்ம தான் இது கேட்டோம் எருது பால், சரி அப்போ நீ யார் ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த அமைச்சரோட மனைவி நான், நீங்கள் எருது பால் கேட்டீங்க, எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த உங்களை சமாதானம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி என்னை அனுப்பினார். அப்புறம் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது. இவ்வளோ ஒரு அறிவாளியான ஒரு அமைச்சரை நம்ம நம்ம அரசவையில் வச்சுருக்குறோமே, சரி நாளைக்கு காலையில் நீங்கள் அவரை கூட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு வந்த உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பதவி உயர்வை, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கே, இந்த புத்திசாலி எனக்கு கடைசி வரைக்கும் நீ என்கிட்டவே இருந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ரமோஷன்லாம் கொடுத்து மரியாதை பண்ணி அனுப்பி விட்றாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கதை முடிஞ்சிருச்சு. நம்ம முட்டை தொக்கும் முடிஞ்சிருச்சு பாருங்கள். அவிச்ச முட்டையெல்லாம் நான் சேர்த்துட்டேன். மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். என்ன வேணாலும் இதில் சாப்பிட்லாம், சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி நிறையா சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே இப்போ ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான இருக்கும். அந்த தொக்கோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உடச்சியும் ஊற்றிருக்குறோம் இதில்,
அதனால் அந்த தொக்கோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என் கதையை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் இருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், பாய். இதே மாதிரி மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே பிரமாதமாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.